வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் சில்லி கேட்டு காமெடி பண்ணால் இந்த வாரம் அவளை வச்சு ஃபன் பண்ண போகிறோம். படிக்கிறேன்னு டிவி பார்த்துட்டு இருக்கிறா பாருங்க. மீனு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? நிஜமாக படிச்சுட்டு தான் இருக்கிறியா? நான் டெஸ்ட் வைக்கிறது கடை எழுதிடுவே, நீ எழுதிடலாமா? அப்போ நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும், சரியா? 10ன்னா 1 0 வரும், 100ன்னா 2 0 வரும், 1000க்கு 3 0 வரும். அப்போ நான் சொல்கிற நம்பர் எனக்கு எழுதி தெரியா? சரிதா, டைம் பேனா எடுத்துக்க. இந்த பேனா நான் சொல்கிறேன், எழுதி தரணும். நல்லா மைண்டில் வச்சுக்க. 10க்கு 1 0, 100க்கு 2 0, 1000க்கு 3 0. அப்போ 5000 எழுத பார்க்கலாம். 5000க்கு என்னது எவ்வளோ நேரம் எழுதிட்டுக்கிறா? 5000 போகிறதுக்கு கவுண்ட் பண்ணுவோம் எத்தனை முட்டை வருது அப்படின்னு. பார்க்கலாம் என்ன தான் எழுதித்தர அப்படின்னு. அப்பா, ஒரு வழி எழுதி முடிச்சிட்டா போல. டெஸ்ட் பார்த்துடலாமா? என்ன மீன் முட்டை முட்டையாக போட்டு வச்சுக்கிற? அவட என்ன சொன்னேன்? ஏன் மீனும் என்ன முட்டை முட்டையாக போட்டு வச்சுக்கிற? இங்கே கொண்டா. என்ன மீன் 15 முட்டை போட்டு வச்சுக்கிற? நான் என்ன சொன்னேன்? 3 3 0வா? அப்போ 1000க்கு 3 0னா 5000க்கு 15 0 போட்டு வைப்ப. இதான் படிக்கிற நீ? டிவி தானே பார்த்துக்கிட்டு இருந்த? அப்புறம் எதுக்கு 5000க்கு 15 0 போட்டு வச்சுக்கிற? அப்போ 1000ன்னா 3 0, 5000க்கு 15 0 வருமா? நிஜமா? அடுத்த கேள்வி கேட்கட்டா? இங்கே பாரு, ஏற்கனவே 5000க்கு 15 0 போட்டேன். இந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லி பார்க்கலாம். வெண்டைக்காய் எங்கேருந்து வந்துச்சு? கத்திரிக்காய் முட்டை எங்கேருந்து வந்துச்சு? ஆட்டோ வச்சுட்டு போனாரா? என்ன மீன் நிஜமா படிக்கிற நீ? சரி விடு மீனும், இந்த கேள்வி உனக்கு ஈஸியான கேள்வியே கேட்குறேன். இப்போ நீ சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிற, திடீர்னு குழம்புல உப்பு பத்தாமல் போயிடுச்சு. எப்படி என்ன பண்ணுவ? பேஸ்ட் போடுவியா? என்ன பேஸ்ட் போடுவ? கோல்கேட் பேஸ்ட். எதுக்கு கோல்கேட் பேஸ்ட் போய் குழம்பு போடுற? அதுதான் உப்பு இருக்கும்பா. அடுத்த கேள்வி கேட்டா? இங்கே பாரு, ஏற்கனவே 5000க்கு 15 0 போட்டேன். இந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லி பார்க்கலாம். வெண்டைக்காய் எங்கேருந்து வந்துச்சு? கத்திரிக்காய் முட்டை எங்கேருந்து வந்துச்சு? ஆட்டோ வச்சுட்டு போனாரா? ஒரு வழியாக கலாச்சி முடிச்சாச்சு. பாய்.